ஓம் சாந்தி. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? ஸோ நம்ம இன்றைக்கி நியாயத்தீர்ப்பு நாள் அப்படின்னு கிறிஸ்தவ மதத்திலும் முஸ்லீம் மதத்திலும் ரொம்ப ஃபேமஸாக சொல்லப்படுது. ஸோ இந்த நியாயத்தீர்ப்பு நாள் பொழுது இயேசு என்ன பண்ணுவார், அல்லது கடவுள் என்ன பண்ணுவார் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி 34வது அதிகாரம், யோபு 34வது அதிகாரத்தை பார்க்கலாம். ஸோ இது ஃபுல்லாகவே யோபு பெரிய பணக்காரன், அனைத்தையும் இழந்துடுறான். எல்லா சொத்தும் போயிடுது, விலங்குகள் எல்லாமே ஒரே நாளில் காலியாகுது. தன்னுடைய குழந்தைகளையும் இழந்துடுறான், தன்னுடைய ஆரோக்கியத்தையும் இழந்துடுறான். உடம்பெல்லாம் கொப்பளம் போத்துட்டு இருக்கு. ஸோ அவனுக்கு ஆறுதல் சொல்கிறதுக்காக 3 நண்பர்கள் வராங்க. அவர்களுக்கும் யோபுக்கும் நடக்கிற உரையாடல் தான் இந்த யோபு அதிகாரம் முழுவதும். ஸோ யோபு நான் பாவமே செஞ்சது கிடையாது, கடவுள் அநியாயமாக தண்டிச்சிட்டாருன்றாரு. நண்பர் சொல்கிறாங்க, இல்லை நீ யோசிச்சு பாரு, கடவுள் அப்படிலாம் பண்ண மாட்டார் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ இது எல்லாத்தையும் ரொம்ப நேரம் கேட்டுட்டு இருந்து எலிகோ இப்போ பேசிகிட்டு இருக்கிறான் யோபுக்கிட்டேயும் யோபு நண்பர்கள்கிட்டையும். என்ன சொல்கிறான் அப்படின்னா, யோபு நீ என்ன சொல்கிற, நான் நீதிமான், கடவுள் என் நியாயத்தை கண்டுக்காமல் தள்ளிட்டார், அதனால தான் நான் எவ்வளோ கஷ்டத்தை அனுபவிக்கிறேன். ஏன்னா நியாயக்காரனுக்கு துக்கம் வரக்கூடாது இல்லையா? அப்போ துக்கம் வருதுன்னா என்னை நியாயக்காரன் யாரும் சொல்ல மாட்டாங்களே, நான் பொய் சொல்கிறேன்னு நினைப்பாங்க. நான் இது வரைக்கும் கடவுளுடைய வார்த்தையை மீறினதே கிடையாது. இருந்தாலும் கடவுள் கொடுத்த காயம் அம்புனால் தைச்ச காயம் மாதிரி ஆறாமல் இருக்குது அப்படின்னு நீ சொன்னிய யோபு அப்படின்னு எலிகோ சொல்கிறான். ஸோ இந்த மாதிரி யோபு மாதிரியே அநியாயத்தை தண்ணி மாதிரி யாரெல்லாம் குடிச்சிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்குறான். ஏன் அப்படி சொல்கிறான் அப்படின்னா, கடவுள் மேலே அன்பு வைக்கிறதுலாம் வேஸ்ட்டு. மனுஷனுக்கு எந்த நன்மையும் கிடையாது. எவ்வளோ பக்தி, எந்த கோயில், சர்ச்சு, மசூதி போனாலும் எந்த நன்மையும் கிடையாது. ஏன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் பார்க்குறதுக்கு அப்படி தான் இருக்கும் இல்லையா? ஸோ இதை தான் யோபு சொல்கிறான். ஸோ அதனால தான் அவன் அக்கிரமக்காரரோட கூடிட்டு துன்மார்க்கரோட திரிஞ்சிட்டு இருக்கிற அப்படின்ட்டு யோபுவை எலிகூ சொல்கிறான். ஸோ அதனால் எலிகூ சொல்கிறாரு, புத்திமான்களே நான் சொல்கிறத கேளுங்க, அக்கிரமம் அநீதி எல்லாம் தேவனுக்கு, அந்த சர்வ வல்லவருக்கு தூரமாக இருக்கிறது. அவர்கிட்ட எப்படி அக்கிரமம் இருக்கும், அவர்கிட்ட எப்படி அநீதி இருக்கும், அவர் மூலமாக அநீதி எப்படி நடக்கும், இப்போ யோபு சொல்கிறது எப்படி உண்மையாக இருக்கும்? ஆக்சுவலாக இதைத்தான் யோபுடைய நண்பர்களும் சொன்னாங்க, அதே தான் இப்போ எலிகோவும் சொல்கிறோம். ஏன்னா மனிதன் என்ன செய்கிறான்றதை கவனித்து அதற்கு ஈடான விஷயத்தை தான் கொடுக்குறாரு. நல்லது செஞ்சால் நல்லது, கெட்டது செஞ்சால் கெட்டது கிடைக்குது. இதுதான் கர்மத்தின் விதியும் கூட. அதனால் கடவுள் அநியாயம் செய்ய மாட்டார், நீதியை புரட்ட மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு 13வது அதிகாரத்தில் 13வது வசனத்தில் சொல்கிறாரு, இந்த பூமியை மனிதன் அதிகாரம் செலுத்துகிறானே, அப்படி மனிதனுக்கு கொடுத்தது யார் அந்த அதிகாரத்தை? இந்த பூச்சக்கரம் எல்லாம் முழுமையாக ஒழுங்குபடுத்தினது யார்? அதாவது கடவுளை சொல்கிறாங்க இல்லையா, இதை கடவுள் தானே மனிதனுக்கு இந்த அதிகாரத்தை கொடுத்தாரு, பூச்சக்கரத்தை, அதாவது இந்த பூமியை ஒழுங்குபடுத்தினது அவர் தானே அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஏன்னா பைபிளில் ஒரு கதையும் பார்த்திங்கன்னா, ரொம்ப கீழாக இருக்கக்கூடிய தாவீதாக இருக்கட்டும், நிறைய பேர் அப்படி தான் கீழான நிலையில் இருக்கிறவங்கள, சவுல், இவங்களெல்லாம் ராஜாவாகவே மாற்றுறார். ஸோ அப்போ கொடுத்தது அவர் தானே. அதேமாதிரி அந்த உலகத்தை உருவாக்கும் பொழுது பார்த்திங்கன்னா, உலகம் ரொம்ப ஒழுங்கீனமாக இருந்தது, அதை கடவுள் ஒழுங்குபடுத்தினார் அப்படின்னு பைபிளில் இருக்கும். ஸோ ஆனால் இதுக்கு பின்னாடி இன்னும் ஆழமான ரகசியம் இருக்குது. ஸோ அதில் ஒரு குட்டி குட்டி கதையாக வரும். ஆனால் உண்மையிலே கடவுள் ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொருத்தருக்காக கொடுப்பாரா அப்படின்னா அப்படி கடவுள் கொடுக்கறது கிடையாது. ஸோ இது வரைக்கும் நம்ம படித்தது பைபிள் அந்த மத ஸ்தாபகர்களால் உருவாக்கப்பட்ட புஸ்தகம். ஆனால் நாம் இப்போ சொல்ல போகிறது
கடவுளே இறுதியில் வருவார் அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாதனால இயேசு வருவார், கிருஷ்ணர் வருவார்ன்றாங்க. இறுதியில் வந்து தான் அவரை பற்றிய அறிமுகத்தை கொடுக்குறார். ஏன்னா கடவுளை பற்றி யாருக்குமே தெரியாது இல்லையா? அவர் செம்பன் நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரமே இருக்கார். ஆத்மாக்களாகிய நாமளும் அங்கே தான் இருந்தோம். உடம்புல வரும்போது பூர்வமத்தில் நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்கினால்தான் தான் இங்கே போட்டு வைக்கிற பழக்கம் இருக்குது. ஸோ முதலாக இந்த பூமிக்கு வரும்போது இந்த பூமி சொர்க்கமாக இருக்கும். காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம்னா என்னன்னே தெரியாது. அப்படின்னு அர்த்தம். பாவமே நடக்காது. வெறும் அன்பு, அமைதி, ஆனந்தம் தான் இருக்கும். இது இல்லாமல் அளவற்ற செல்வம், மனிதர்கள் தெய்வீக குணம் நிரம்பியவர்களாக இருப்பாங்க, அழகாக இருப்பாங்க. ஆனாலும் காமன்னா என்னன்னு தெரியாது. கணவனும் மனைவி நமக்கு ஒரு வாரிசு வேணும்னு நினைக்கும் போது தான் மனைவி கர்ப்பம் ஆவார். அந்த அளவுக்கு பரிசுத்தமான உலகமாக சொர்க்கம் இருந்தது. ஆனால் இப்போ எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். அதுக்கு காரணம் என்னென்னா, சொர்க்கத்தில் ஒருவரை ஒருவர் ஆத்மானு தான் உணர்வாங்க. உடலின் பக்கமே அவங்க கவனம் போகாது. ஏன்னா ஆத்மா தான் உடம்பு மூலமாக பார்க்குறது, கேட்குறது, எல்லா காரியமும் பண்ணுது, கண்ணு மூலமாக, வாய் மூலமாக. ஆனால் அந்த ஆத்மா போயிடுச்சுன்னா கண் இருந்தாலும் பார்க்காது, வாய் இருந்தாலும் பேசாது. ஸோ அதனால் அவங்களுடைய கவனம் எப்போவுமே பூர்வ மத்தியிலே இருக்கும் இயல்பாகவே. 2500 வருஷம் அடுத்தது கொஞ்சம் கொஞ்சமாக ஆத்மாவிலேருந்து கவனம் வெளியில் போகும் பொழுது, ஆத்மாவுடைய உண்மையான குணமே அமைதியும் ஆனந்தமும் தான். ஆத்மாவில் கவனம் இருக்கும்போது அது நிரந்தரமாக அனுபவம் செஞ்சனாம, எப்போ கவனம் ஆத்மாவிலேருந்து வெளி உலகத்திற்கு போகுதோ அப்போ ஆத்மாவிலேருந்து வந்த ஆனந்தம், அமைதி கட்டாயிடுச்சு. அப்போ ஆனந்தத்தை வெளியில் தேடுறோம். அப்படி வெளியில் தேடும் பொழுது தான் புலனின்பத்துக்கு அடிமையாகிறோம். அது எல்லாமே சிற்றின்பங்கள், சிறிது காலம் மட்டுமே இருக்கும். அது மட்டும் இல்லை, உங்கள் புத்தியை மயக்கக்கூடியது. மீண்டும் மீண்டும் வேணும் வேணும்னு தேடி போய் அதை அடையிறதுக்காக எந்த பாவம் வேணுமென்னாலும் செய்ய ஆரம்பிச்சிடுவீங்க. ஸோ இதை தான் ராமாயணம், மகாபாரதம், பைபிள், குரான் ஒவ்வொரு கதையுமே திரும்ப திரும்ப சொல்லும். கவனித்து பாருங்கள். ஸோ அப்போ இதுக்கெல்லாம் காரணம் உடம்புன்னு நினச்சது. ஆத்மான்றதை மறந்துட்டால் உடம்புன்னு தான் நினைக்க போகிறோம் இல்லையா? ஸோ அப்போ ஆத்மாவுக்கு ஆத்மாவில் தான் மனம், புத்தி இருக்குது. அப்போ சரி எது தவறு எதுன்ற பகுத்தறிகிற சக்தியை இழந்துடுது வெளி உலக கவர்ச்சியில் புத்தி மயங்கினதுனால. ஸோ அந்த மயக்கத்திலேருந்து வெளியில் வாங்கன்னு சொல்கிறதுக்கு தான் கடவுள் கடைசின்னு ஒரு வருடம் ஒரு வயோதிகர் உடலில் வரார். அவருக்கு பிரம்மான் பேர் வைக்கிறார். இதை தான் பைபிள் குரானில் ஆதாம்னு சொல்கிறோம். அதுக்கு முன்னாடி உலகம் இல்லாமல் இல்லை. அதுக்கு முன்னாடி மனுநாளான இந்த உடம்புலேயே மனிதன் கவனம் இருக்கிறத கடவுள் எழுப்புறார். நீ உடம்பு கிடையாது, ஆத்மான்னு எழுப்புறார். ஸோ இதே தான் அத்திவரதர் கோயிலும் 14 வருடத்துக்கு ஒரு முறை அந்த குளத்துக்கு கீழே சேத்துக்குள்ளே இருந்த அந்த அத்திவரதர் சிலையை எடுத்து க்ளீன் பண்ணி அபிஷேகம் பண்ணி 40 வருஷத்துக்கு ஒரு முறை ஸோ 40 நாள் வழிபட்டுட்டு மறுபடியும் போட்டுடுறாங்க. ஸோ இதோடைய அர்த்தம் என்னென்னா, 5000 வருஷத்துக்கு ஒரு முறை இறைவன் நம்மை தூய்மைப்படுத்துகிறார். ஆத்மாவை எப்படி? ஞானத்தை கொடுத்து. அந்த ஞானம் எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக கிடைக்குது. யூடியூப் வெப்சைட்ஸில் இருக்குது. அதோட லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். அவசியம் பார்த்து பயன்பெறுங்கள். ஸோ அந்த ஞானத்துடைய சாரம், ஆத்மா தூய்மையாகிறதுக்கான ஞானம் என்ன அப்படின்னா, நீங்கள் அழியக்கூடிய உடம்பு கிடையாது, ஆத்மான்னு உணருங்க. அந்த ஆத்மாவின் தந்தை தான் சிவ பரமாத்மா. அவரை தான் அல்லா பரமபிதான்றோம், கடவுள் ஒருவரே. அவரை எந்த அளவுக்கு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஆத்மா தூய்மையாகும். உடல்ன்ற உணர்வை மறந்து ஒருவரை ஒருவர் ஆத்மான்னு பார்ப்பீங்க. ஒரு ஆத்மாவும் கடவுளுடைய குழந்தைன்னா சகோதர உறவு மட்டுமே. கணவன், மனைவி, வேறு எந்த உறவுமே கிடையாது. சப்ப பற்று வராது, காமம் வராது, கோபம் வராது, எதுவுமே இருக்காது. அந்த ஆன்மீக அன்பு தான் இருக்கும். அதை போதிக்கத்தான் இறைவன் வருகிறார். அதுக்கு அவரை நினச்சிக்கிட்டே இருக்கணும், அவ்வளோதான். ஸோ இப்போ சொர்க்கத்தில் ராஜராணி ஆச்சு, இப்போ மக்களாச்சு. இன்றைக்கி உலகம் எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கே தெரியும். ஆனால் சொர்க்கத்தில் சிங்கமும் பசுவும் ஒன்றா தண்ணி குடிக்கும். சிங்கத்துக்கு கூட இன்னொரு விலங்கை சாப்பிடணுன்னு தோணாது, புல் தான் சாப்பிடும். ஆனால் இன்றைக்கி மனிதர்கள் புலி பசித்தாலும் புல்லை தின்னாதுன்னு தப்பாக பழமொழி போட்டு வச்சுருக்கிறாங்க. இப்போ இருக்கிறத பார்த்தா, ஆனால் இப்போயே கூட புலி, சிங்கம்லாம் புல் சாப்பிட்றது யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் இருக்குது. நாய், குரங்கு எல்லாமே பார்த்திங்கன்னா தாவரத்தை சாப்பிட்றத நம்மளால் பார்க்க முடியும். ஸோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உலகம் ஃபுல்லாக அப்படி தான் ஆகும். எப்படி நான்வெஜ் சாப்பிடாமல் என்னால் இருக்க முடியாது அப்படின்னு நாம் இப்போ சொல்கிறோம் இல்லையா? இந்த நிலை இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மாறிடும். எப்படி மாறும்? சாப்பாட்டுக்கே வழி இல்லாத போது நீங்கள் எங்கே நான்வெஜ்ஜை தேடுவீங்க? இப்போ பார்க்குறோம்ல, பாலஸ்தீனில் புல்லை தான் சாப்பிட்றாங்க. அதுதான் தண்டனை. நாமளாக கடவுள் சொல்லும்போதே விட்டுட்டோன்னா பிரச்சனை இல்லை, அல்லது வலுக்கட்டாயமாக விட வைக்கப்படுவோம். ஸோ இப்போ நாமளாக இறைவன் சொல்கிறத கேட்குறதுன்னா, ஆத்மானு பரமாத்மா நினச்சிக்கிட்டே இருப்போம். இந்த ஞானத்தை மற்றவர்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்போம். காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் நம்மக்கிட்ட இருந்து நீங்கிக்கிட்டே இருக்கும், இறைவன் நினைவிலே இருந்தால்.
கூடவே இறைவன் கொடுக்குற ஞானமாகி அந்த முரளியை கேட்கணும். அது எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக கிடைக்குது. யூடியூப் வெப்சைட்ஸில் இருக்குது. அதோட லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். அவசியம் பார்த்து பயன்பெறுங்கள். அனைத்தையும் எழுந்து பிச்சைக்கார மாதிரி இருக்கிற நம்மை ஸ்ரீ நாராயணனாக மாற்றுறார். குரங்கு மாதிரி இருக்கிற நம்ம நாராயணனாக மாற்றுறார். அந்த குரங்கு மாதிரி இருந்தவங்கள அப்படி மாற்றுறது தான் ஆஞ்சநேயர் இந்து மதத்தில் கும்பிட்றது. நம்ம புத்தி குரங்கு மாதிரி அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சிட்டு இருக்கல, அதை ஒருநிலைப்படுத்தி இறைவனோடு இணைக்கிறார். ஆஞ்சநேயர் நெஞ்ச பொழந்து காட்டினா ராமர் செய்தே தான் இருக்கிறான். அதாவது என்ன, கடவுளே அவருடைய நினைவில் இருக்கிறார் எப்போவுமே அப்படின்னு அர்த்தம். ஸோ இதுதான் மனிதனுக்கு சொர்க்கராஜ அதிகாரத்தை கொடுத்தது யார்? இப்போ இருக்கிற அதிகாரம் இல்லை. இப்போ இருக்கிறவங்க யார் நிம்மதியாக இருக்கிறா? ஆட்சி செய்கிறவங்களும் நிம்மதியாக இல்லை, ஆளப்படுறவங்களும் நிம்மதியாக இல்லை. சொர்க்கத்தில் நாராயணனும் நிம்மதியாக தான் இருப்பார், பிரஜைகளும் நிம்மதியாக தான் இருப்பாங்க. சட்டமெல்லாம் இருக்கவே இருக்காது, தானாகவே விதிபூர்வமாக நடப்பாங்க. ஏன்னா இப்போ இறைவனுடைய வழிப்படி நடந்து அந்த குணம் தானாகவே அங்கே சமஸ்காரமாக, அதாவது இயல்பான குணமாக அங்கே வந்துடும். ஸோ அப்போ இன்றைக்கி மனித மனம்தான் ஒழுங்கினமாக இருக்குது. இதை ஒழுங்குபடுத்துகிறார் கடவுள். மனிதனுடைய மனம் ஒழுங்குபடும்போது ஒழுங்கற்று இருக்கக்கூடிய அந்த இயற்கை சீற்றெல்லாம் வருதுல, அது எல்லாம் தணிஞ்சு அடுத்த 2500 வருடத்துக்கு எந்த இயற்கை சீற்றம் இருக்காது. கடுமையான வெயில், கடுமையான மழை, கடுமையான குளிர் எதுவும் இருக்காது. சதா வசந்த காலம்தான் 2500 வருஷம். ஸோ ஒழுங்குபடுத்தியவர் இறைவன். ஆனால் எப்போ ஒழுங்குபடுத்துகிறார்? அப்பப்போ ஒழுங்குபடுத்துறது கிடையாது. அதேமாதிரி ராஜா வாக்குறார், அதிகாரத்தை கொடுக்குறார். எப்போ? இப்போ கொடுக்குறார். எல்லாமே இந்த கடைசின்னு ஒரு வருடம் சங்கம யுகம்னு, கடவுளும் நாமும் சந்திக்கிற யுகம். இப்போ நடக்கிற விஷயந்தான் பைபிள், குரான், கீதை, ராமாயணம் எல்லா கதைகளும் சொல்லுது. அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு பார்த்தால் மட்டுமே அதோடைய உண்மையான அர்த்தம் உங்களுக்கு புரியும். மற்றபடி இதுக்கு முன்னாடி கடவுள் மேலே அன்பு வைக்கிறது பிரயோஜனம் இல்லை அதெல்லாம் சொல்கிறாங்களே, அதாவது பக்தியின் மூலமாக பிரயோஜனம் இல்லையா அப்படின்னா இல்லை தான். இல்லை, இன்றைக்கி உலக நாடுகளை அடிச்சிக்கிறாங்களே, எல்லாருமே கடவுள் பக்தி உள்ளவர்கள் தான். ஆனால் அதை அவங்கள காப்பாற்றலையே. ஏன்னா கடவுளுடைய வழி என்னன்னு தெரியாது, அது அவரே வந்து சொல்லும்போது தான் தெரியும். அமைதி வழி. நீ உடம்பே கிடையாது, வெறும் ஆத்மா. ஆத்மாவுக்கு ஏது அப்பா அம்மா எல்லாமே கடவுள் மட்டுமே. கடவுள் யாரையும் போய் வெட்ட சொல்ல போகிறதில்ல, கடவுளை நீ காப்பாற்ற போக தேவையில்லை. ஆனால் உடம்புன்னு நினச்சிட்டு இந்த உடம்பு பேசுகிற மொழி என்னுடையது, இருக்கிற ஜாதி என்னுடையது, இருக்கிற மதம் என்னுடையது, இந்த நாடு என்னுடையது, இதுக்காக வெட்டு குத்து போயிட்டு இருக்கிறோம். இது கடவுளுடைய வழி கிடையாது. இன்றைக்கி கிறிஸ்தவ மதத்தில் பிறந்தோம், முன் ஜென்மத்தில் முஸ்லீம் மதத்தில் பிறப்பான், அதுக்கு முன்னாடி இந்து மதத்தில் பிறப்பான். ஸோ உடலுக்கான மதம் அது. ஸோ அந்த உடலுக்கான மதத்தை தியாகம் செய்த ஆத்மான்னு வந்து ஆத்மாவின் ஒரே தந்தையை நினைவு செய்யுங்க. ஸோ இறைவனை பிடித்தால் சொர்க்கத்திற்கு வருவோம். முதல் 2500 வருடம் சொர்க்கம்னு இல்லை, அதையே இங்கே மரமாக சொல்லலாம். விதையாக இறைவன் இருக்கிறார், அவர்கிட்டருந்து ஞானத்தை எடுக்கிற நாம இப்போ மறைமுகமாக இருக்கிறோம். வேறு இதிலிருந்து வரக்கூடிய தண்டு, கிளைகளற்ற தண்டு, அதுதான் சொர்க்கம். 2500 வருஷம். இது முடிந்த பிறகு தான் கிளைகள், யூத மதம், புத்த மதம், கிறிஸ்தவ மதம், இஸ்லாமிய மதம், சீக்கிய மதம், நிறைய மதங்கள் வருது. அந்த தர்மஸ்தாபகர் கிளையுடைய தொடக்கத்தில் இருப்பார். ஸோ தர்மஸ்தாபகரை பிடித்தால் அந்த மதத்தில் வரலாம், இறைவனை பிடித்தால் இறைவன் படைக்கிற சொர்க்கத்தில் வரலாம். அதனால தான் என்னை நோக்கி கூப்பிட்றவனுக்கு சொர்க்கத்தில் இடம் இல்லை, பிதாவின் வழிப்படி நடக்கிறவனே சொர்க்கத்தில் வருவான் அப்படின்னு இயேசு கூட சொல்லியிருக்கிறார். ஸோ இது எல்லாமே இறைவன் நேரடியாக கொடுக்குற ஞானத்தை வச்சு சொல்கிறோம். ஸோ அது கோடியில் ஒருத்தருக்கு தான் புரியும். இவ்வளோ நேரம் நீங்கள் பார்க்குறீங்கனாலே கண்டிப்பாக அந்த கோடியில் ஒருத்தராக தான் நீங்கள் இருப்பீங்க, அதில் சந்தேகமே வேண்டாம். இப்போதைக்கு உங்களுக்கு கொஞ்சம் புரிஞ்சிக்க கஷ்டமாக இருந்தாலும் கண்டிப்பாக தேவதை ஆகிடுவீங்க. இந்த ஞானத்தை கேட்காமல் உங்களால் இருக்க முடியாது. அப்போ நீங்கள் புரிஞ்சுக்கலாம், நாம் தேவதை தான் அப்படின்ட்டு. சரி, இப்போ 14. ஸோ இப்போ புரிஞ்சிருப்பீங்களே, பூமியின் மேல் மனுஷனுக்கு அதிகாரம் கொடுத்தவர் யார்? இதுக்கு முன்னாடி என்ன அர்த்தத்தில் புரிஞ்சுக்கிட்டீங்க, இப்போ என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? எவ்வளோ பெரிய வித்தியாசம். பூச்சக்கரம் முழுவதையும் ஒழுங்குபடுத்தினவன் யார்? இல்லை, இப்போ ஒழுங்குபடுத்தியாக இருக்குது, ஒழுங்கீனமாக இருக்குது. இதை பண்ணுறது கடவுள் இல்லை, இது சாத்தானுடைய வேலை, அவனுடைய ராஜ்யம் இது. இது முடிந்து கடவுளுடைய ராஜ்யம். கடவுளுடைய ராஜ்யம்னா கடவுள் வரப்போகிறது இல்லை, சொர்க்கம். கடவுள் உருவாக்குற ராஜ்யம், அதை புரிஞ்சுக்கணும். 14. அவர் தம்முடைய இருதயத்தை அவனுக்கு விரோதமாக ஒரு வேளை திருப்பினார்னா, மனுஷனுக்கு எதிராக, அவனுடைய ஆவியையும் அவனுடைய சுவாசத்தையும் தன்னிடத்தில் ஈர்த்துக்கொள்வார், அவனை கொன்று போட்டுருவார்னு அர்த்தம். ஸோ டைரெக்டாக பார்த்திங்கன்னா உள்ள அர்த்தத்துக்கும் நாம் சொல்கிற ஆன்மீக அர்த்தத்துக்கும் இரவு பகலுக்கான வித்தியாசம் இருக்கும். ஸோ அந்த ஆன்மீக அர்த்தம் தெரியாததுனால தான் மனிதர்கள் ஒருவரை ஒருவர் பகைச்சிட்டு இருக்கிறாங்க.
இயேசு மேலே அவ்வளோ அன்புன்னுவாங்க. ஆனால் இயேசு மாதிரி ஆகுங்கடானா யாருமே ஆக மாட்டாங்க. சரி, காரணம் அது நம்மை பற்றிய கதைன்னு தெரிஞ்சுக்காமல் இயேசுடைய கதை போல இருக்குது, ராமருடைய கதை போல இருக்குது, இப்படி புரிஞ்சுக்கிறாங்க. அப்படியே மாம்சமான யாவும் ஏகமாய் அழிந்து போயிடும், மனுஷன் தூளுக்கு திரும்புவான். எப்போ கடவுளுக்கு நம்ம மேலே கோபம் வந்தால் அழிச்சிடுவார் அப்படின்னு பைபிளில் போட்டிருக்கு. உமக்கு உணர்வு இருந்தால் இதை கேளும், என் சத்தத்துக்கு செவிக்கொடும். சரி, இதுக்கு என்ன அர்த்தம்ன்றதை நம்ம பார்ப்போம். கடவுள் கோபக்காரரா? காட் இஸ் லவ்னு சொல்கிறோமா, காட் இஸ் ஆங்கர்னு சொல்கிறோமா? இல்லை அன்பே உருவானவரா, இல்லை கில்லரா அவர், கொலைகாரனா? அவர் கோபம் வந்தால் அனைவரையும் கொண்டு போட்டுருவார் அப்படி இப்படின்னு போட்டிருக்குது இல்லையா? இது கடவுளுக்கு மகிமையா நிந்தனையா? நீங்களே யோசிங்க. எல்லா மதத்துலேயும் இப்படி தான் இருக்கும். சரி, ஆனால் இதுக்கு பின்னாடி அர்த்தம் இருக்குது. என்னென்னா, கடவுள் மனிதனை விரோதிப்பது கிடையாது. ஏன்னா மனிதன் ரொம்ப பாவம் செய்யும்போது தான் கடவுளே வரார். ஆனால் உலகம் அழிகிறதுக்கு முன்னாடி வர காரணத்தினால அவர் உலகத்தை அழிக்கிறார்னு அர்த்தம் இல்லை, அது ஏற்கனவே பதிவாகி இருக்கும். இல்லை நடக்கிற எல்லாத்துக்கும் கடவுள் தான் காரணம்னு சொல்லிட்டு இருக்கிறோம். இல்லை, இங்கே இருக்கக்கூடிய நல்ல விஷயத்துக்கு மட்டும்தான் கடவுள் காரணம், கெட்ட விஷயத்துக்கு நீங்கள் செய்த காரியம்தான் காரணம். அப்போ எப்படி நல்லதுக்கு மட்டும் அவர் காரணம்? ஏன்னா இப்போ கற்றுக் கொடுக்குறாருல, அந்த குணம் நமக்கு சொர்க்கத்திலும் இருக்கும், அடுத்தடுத்து வெவ்வேறு ஜென்மத்தில் வந்துக்கிட்டே இருக்கும், கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். எந்த அளவுக்கு குறையுதோ அந்த அளவுக்கு தண்டனை. செல்வம் போகும், அழகு போகும், ஆரோக்கியம் போகும், எல்லாமே. ஸோ அப்போ கடவுள் விரோதமாக திரும்புறது கிடையாது. ஏன்னா இது கீதையில் கூட இருக்கும். கீதையில் கோபப்படுற மாதிரி இருக்காது, பட் பிரளய காலத்தில் அனைத்தையும் சிவன் தனக்குள் ஒடுக்கி கொண்டார் அப்படின்னு இருக்கும். ஸோ அதே தான் இங்கேயும் இருக்குது பாருங்கள். அவனுடைய ஆவியையும் அவனுடைய சுவாசத்தையும் தன்னிடம் இழுத்து கொள்வார். பிடிக்கலன்னா ஏன் தன் பக்கம் இழுத்துக்கிறார்? வெளில தானே தள்ளணும் இல்லையா? ஸோ இதோடைய அர்த்தம் என்னென்னா, அந்தளவுக்கு பாவிகளாக மாறும்போது இறைவன் இந்த ஞானத்தை கொடுத்து தன் பக்கம் திருப்புறார் கவனத்தை. இப்போ நம்மளுடைய ஞானம் என்ன? இறைவனையே நினைக்கணும். இறைவன் எப்படி இருக்காருன்னு தெரியாதனால இதுக்கு முன்னாடி இயேசு, கிருஷ்ணர், இப்படி ஏதோ ஒன்று நினச்சிட்டு இருக்கிறோம். அவங்களும் எப்படி இருப்பாங்க, அவங்களுடைய உண்மையான குணம் என்னன்னு தெரியாது. இல்லை, அவங்க நமக்கு என்ன பண்ணாங்க அவங்கள வணங்குறதுக்கு? எனக்கு ஏதாவது பண்ணாதானே? பக்கத்து வீட்டுக்காரனை நான் அன்பை ஏதாவது பண்ணுவேன்னா? மேபி எனக்கு ஹெல்ப் பண்ணால் வேணால் அவனுக்கு ஏதாவது பண்ணுவேன். இப்போ கடவுள் நேரடியாக எனக்கு என்ன ஹெல்ப் பண்ணாருன்னு எந்த மதத்துலையுமே இருக்காது. ராமருடைய மனைவியை எவனோ கடத்திட்டு போயிட்டான், அதை மீட்டுட்டு வந்ததுக்கு நான் எதுக்கு அவரை கும்பிடணும்? இயேசு ஏதோ ஒரு தப்பு பண்ணாருன்னு சொல்லி அவர் சிலுவையில் அரைஞ்சதுக்கு நான் எதுக்கு அவரை கும்பிடணும்? இல்லையா? இல்லை, என் பாவத்தை கழுவுறதுக்கு. அப்படி அப்போ எனக்கு எந்த துக்கமும் இல்லையா? துக்கம் அனுபவிக்கிறனாலே இது நான் செஞ்ச பாவத்துக்கான தண்டனை நான் தான் அனுபவிக்கிறேன், ஆனால் நான் எந்த பாவமும் செய்யவே இல்லைன்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருப்பாங்க. இப்போ பாவம்னா என்னன்னு கூட தெரியாது. காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம், இந்த 5 விகாரம் ஆணிடமும் இதே 5 விகாரம் பெண்ணிடம் உள்ள இணைந்த ரூபந்தான் 10 தலை ராவணன். அவனை தான் சாத்தான்னு சொல்கிறோம். நமக்குள்ளே இருக்கிறோம், வெளியில் கிடையாது. இந்த குணம், இறைவனுடைய தெய்வீக குணம் நம்ம விட்டு போகும்போது அசுர குணம் வந்துடும். இந்த அசுர குணத்தை அழிக்கிறதுக்கு இறைவனுடைய ஞானத்தை உள்ளே போட்டுக்கிட்டே இருக்கணும். ஆத்ம உணர்வில் நிலை பெற்று இறைவனை நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ இப்போ இறைவனோடு உங்களுடைய கவனம் இருக்க என்ன ஆகுது? வெளி உலக கவர்ச்சியிலேருந்து புத்தி விலகும், வெளி உலகத்துலேருந்தே புத்தி விலகும். அப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் வெளி உலகம் அழிஞ்சிட்ட மாதிரி, ஏன்னா அது உங்களை பிடிச்சி இழுக்கலை. ஸோ அதுதான் அனைவரையும் தன் பக்கம் இழுத்து கொள்வார். ஆவி, சுவாசம் எல்லாத்தையும். அப்படின்னா என்ன அர்த்தம்? உலகமே கடவுள் தான் இல்லை. இப்போ நம்ம பிரம்மகுமாரி ஆயிட்டோம் இல்லையா? பிரம்மா உடல் வழியாக இறைவன் ஞானத்தை கொடுக்குறார். பிரம்மாவுக்கு, அதாவது பிரம்மா மூலமாக கடவுளுக்கு நேரடி குழந்தை ஆகிறோம். ஆனால் பிரம்மா மூலமாக இருந்தாலும் பிரம்மாவுக்கும் குழந்தை, அதான் பிரம்மகுமார் குமாரி. அப்போ நமக்கு என்ன? கடவுள் மட்டுமே உலகம். அப்பா, அம்மா, கணவன், மனைவி, குழந்தை எல்லாம் சகலமும் அவரே. மற்றவர்களும் சகோதர ஆத்மாக்கள், அவ்வளவுதான். அவங்களுக்குரிய கடமையை செய்வோம், ஆனால் அவங்கக்கிட்ட பலனை எதிர்பார்க்க மாட்டோம். ஏன்னா மனிதர்கள் மாறக்கூடியவர்கள், அழியக்கூடியவர்கள், இது எல்லாமே நமக்கு தெரியும். இதுதான் கடமை செய், பலனை எதிர்பாராதுன்னு கீதையில் கூட போட்டிருக்கோம். சரி, ஸோ மாம்சமான யாவும் ஜீவித்து போவோம் இல்லையா? மரணிக்கும். எது? உடல் கொண்டது. அதனால் அழியக்கூடிய உடலில் கவனம் வைக்காமல் ஆத்மானு உணரு அப்படின்னு கடவுள் சொல்வார். மனுஷன் தூளுக்கு திரும்புவான். தூளை விட ரொம்ப சின்னது ஆத்மா. ஸோ ஆத்ம உணர்வில் வருவான்றது தான் அங்கே தூளுக்கு திரும்புவான். ஸோ ஆத்மாக்கள் எல்லாம் ஆத்மாக்களின் உலகம். இங்கே சின்ன சின்ன தூள், கண்ணுக்கே தெரியாத அளவுக்கு நுட்பமான ஒளிப்புள்ளி ஆத்மா. இல்லாட்டினா சயின்டிஸ்ட்டை பார்த்துருக்க மாட்டாங்க, தெரியலையே உயிரை பற்றி அவங்களுக்கு. ஸோ கடவுள் சொல்லும்போது தான் அந்த விஷயமே நமக்கு தெரியுது. ஸோ இதுதான் இதோடைய அர்த்தம். சரி, அடுத்தது
ஸோ அப்போ இந்த உலகத்தை படைக்கிறது அப்படின்றது ஒழுங்கீனமாக இருக்கிற உலகத்தை இந்த ஞானத்தை கொடுத்து ஒழுக்கமானவர்களாக நம்ம மாத்துறார். நம்ம மாறினாலே உலகம் ஃபுல்லாக மாறிடும். ஆக்சுவலாக சொர்க்கத்தில் நாம் நல்லா இருக்கனால தான் அங்கே இருக்கக்கூடிய சிங்கமும் பசுவும் ஒன்றா தண்ணி குடிக்குது. நம்முடைய குணம் கெட்டு போகும்போது தான் அது மனிதனை அட்டாக் பண்ண வருது, அப்புறம் மற்ற விலங்குகளை சாப்பிட ஆரம்பிக்குது. மனிதனுக்குள்ளே காமம் வரும்போது தான் மற்ற விலங்குகளும் காமத்தில் ஈடுபடுது. சொர்க்கத்தில் காமம்னா என்னென்னே தெரியாது. கணவன் மனைவி நமக்கு ஒரு வாரிசு வேணும்னு நினைக்கும் போது மனைவி கர்ப்பம் அடைவாள். அந்த அளவுக்கு பரிசுத்தமாக இருக்கிறதுனால தான் அவங்கள இந்துக்கள் கோயில் கட்டி கும்பிட்றாங்க கடவுளுக்கு ஈக்குவலாக. இயேசு கூட குழந்தை மாதிரி பரிசுத்தம் ஆகலை அப்படின்னா நீங்கள் சொர்க்கத்துக்கு வர முடியாதுன்னு சொல்லியிருப்பார். சரி, மீதி அப்புறம் பார்க்கலாம். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.